நினைக்கிறேன் இந்த மாவட்டத்தில் நடந்த தேர்தலில் வன்முறை கொஞ்சம் குறைஞ்சி உள்ள ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன். குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் ஒரு குழு பைசிக்கல் ஒரு 25-30 பேர் போகிற தவிர வேறு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே ஓட்டமாவடியை பார்த்தா லெப்பாஜியார் ஒரு வானத்தில் 40-50 பேர் போட்டுக்கொண்டு சுற்றுறதும் போத்தலால் அடிக்கிறதும் சோட போத்தலால் வீசி அடிக்கிறதுமாக இருக்குது. வார வாகனங்களை விரட்டி அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து டிப்யூட்டி மினிஸ்டர் ஒரு குழு 25 மோட்டார் சைக்கிளில் போய் ஆக்களை வன்முறைக்கு கிளப்பி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது போலீஸ் அதிகாரிகள் நிற்கிற நேரத்தில் தான் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. போலீஸால் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளாமைக்கு அந்த மாதிரி போலீஸை தாக்கி வச்சுக்காங்க. இனி டிஐஜி ஐஜிபின்ற லெவலில் நாங்கள் பேசியிருக்கிறோம். எலெக்ஷன் ஆணையருக்கு சொல்லியிருக்கோம். ஒரு 3 நாள் பூத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இதுக்குள்ள உடனடியாக இவங்க நடவடிக்கை எடுத்து இந்த அங்கே இருக்கிற ஆட்களை இப்போ சாதாரணமாக செல்லிருக்கி ஒரு பூத் இருக்கிற இடத்துக்கிட்ட யாருக்கும் இருக்கலாம். அப்போ கூடி 100-150 பேரை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னால் இது என்னமோ ஒரு பிரச்சனைக்கு தான் இவங்க ரெடி ஆகுறாங்க. எனக்கு இன்றைக்கு அரசாங்கம் வந்து 3வது இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி இன்றைக்கு எல்லா பேப்பர்லையும் வந்து முடிஞ்சு இதால் ஒரு வன்முறையை கிளப்பி சார் இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணி கொள்ளிடுமா பூத்தாக கேன்சல் பண்ணிடுமா என்றது தான் இவங்க அது ஒரு கையால் பார்க்குறாங்க. நிச்சயமாக நடக்காது. மக்கள் நல்ல புத்தியாக இன்றைக்கு இந்த நேரமாப்பில் 50% கூட போலாகி முடிஞ்சு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இந்த தேர்தல் ஒரு நல்ல ஒரு முடிவு ஒன்று கொண்டாடும். இதில் ஒரு அரசாங்கத்தில் மாற்றம் ஒரு தேர்தலாக இது நிச்சயமாக இருக்கும். அன்றைக்கு எல்டிடி எப்படி அளிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி மஹிந்த அரசாங்கம் இந்த தேர்தலோடு அளிக்கப்படும் என்று நான் சொல்லிக்கொள்ள வேண்டும்.